So, Imayam sir, so you spoke about the social responsibility of the writer and the way literature should mirror the real life events. And I was also wondering, on an aesthetic level, how ordinary life, everyday life, spoken Tamil, varieties of spoken Tamil, and songs, what we call folk culture, have helped you elaborate a literary language, an aesthetics of your own. For example, I'm thinking of the role of Opari songs in Koveru Karudaigal, but maybe you would have more examples to give. Monica. எழுத்தாளர் இமயம் அவர்களே, அன்றாட வாழ்க்கை உங்களது கதையின் கரு உருவாக்கத்திற்கு எப்படி வகை செய்கிறது? அழகியல் ரீதியில் மொழியை கையாளும் விதத்தை அது எப்படி தீர்மானிக்கிறது? நான் இங்கே என்ன நினைக்கிறேன் என்றால், தட் இஸ் கதையாடல்கள் மட்டுமல்லாமல் ஒப்பாரி பாடல்கள், உங்களது தட் இஸ் கோவேறு கழுதிகள் போன்ற நூல்களில் முக்கிய பங்கு வகிப்பது குறித்து நீங்கள் ஏதேனும் சொல்ல விரும்புகிறீர்களா? நன்றி. லித்திசியா அவர்களை எனக்கு ஒரு 3-4 ஆண்டுகளாக தொலைபேசியின் வழியாக தெரியும். ரொம்ப அன்பான லித்திசியா. அவங்க என்னுடைய பெத்தவன் என்கின்ற நெடுங்கதையை பிரெஞ்சு மொழியில் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. பெருமாள் முருகனுடைய ஒரு புத்தகத்தையும் அவங்க மொழிபெயர்த்திருக்கிறாங்க. சோபாசக்தியினுடைய ஒரு நாவலையும் அவங்க தமிழ்லேருந்து பிரெஞ்சுக்கு மொழிபெயர்த்திருக்காங்க. இப்போது ஆளாங்கிற சோபாசக்தியினுடைய ஒரு மொழிபெயர்ப்பு நாவலையும் மொழிபெயர்த்திருக்காங்க. அப்புறம் பல்வேறு மனிதர்களுடைய சில சிறுகதைகளையும் அவங்க மொழிபெயர்த்திருக்கிறாங்க. மொழிபெயர்த்திருக்கிறாங்க. தமிழ் இலக்கியங்களை பிரெஞ்சு மொழியில் மொழிபெயர்த்து தொடர்ந்து செயல்பட வச்சுருக்காங்க. அவங்க நம்முடைய தமிழ்நாட்டின் சார்பாக, தமிழ் எழுத்தாளர்களின் சார்பாக, பதிப்பாளர்கள் சார்பாக, இந்த சிஐபியின் சார்பாக அவருக்கு ஒரு கைத்தட்டல் கொடுத்துலான்னு நான் விரும்புகிறேன். அதே மாதிரி பிரெஞ்சிலேருந்து நேரடியாக பல நூல்களையும் நாடகங்களையும் நாவல்களையும் தமிழுக்கு மொழிபெயர்த்த வே ஸ்ரீராமும் இருக்கார். அவரும் இந்த பிரெஞ்சு இலக்கியத்துக்கும் தமிழ் இலக்கியத்துக்கும் மிகப்பெரிய ஒரு உறவு பாலம். அவரை நாம் பாராட்டலாம்னு நினைக்கிறேன். இப்போ லித்திசியா கேட்ட கேள்வி, நீங்கள் அன்னாட வாழ்க்கையிலேருந்து கதை எழுதுறீங்க, அந்த மக்களுடைய மொழி எழுதுறீங்க, உங்களுடைய கதைகளை கோவேறு கதைகளை ஒப்பாரி பாடல் நிறைஞ்சிருக்கு. நீங்கள் ஒரு சராசரி மனிதர்களுடைய வாழ்க்கையை, அவங்களுடைய மொழியை எப்படி நீங்கள் இலக்கியமாக கொண்டு வரீங்க, அல்லது இலக்கிய மொழியமாக மாற்றுறீங்கிறதா அவங்களுடைய கேள்வி நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் பொதுவாக என்னுடைய கதைகளை அல்லது நாவல்களை எல்லோரும் ரூம் போட்டு யோசிப்பான்னு சொல்ல, நான் ரூம் போட்டு யோசிக்கிறதே கிடையாது. நமக்கு அப்படி எது வராது. இல்லை, இந்த நாட்டில் இப்போ நான் சொன்ன பட்டியலாம் இல்லாமல் மகாபாரத்தை நான் திருப்பி மறு ஆக்கம் செய்ய போகிறேன் அல்லது ராமாயணத்தை மறு ஆக்கம் செய்ய போகிறேங்கிற காரியத்தை நான் செய்கிறது இல்லை. யாரோ பார்த்தா பேசும்போது சில வார்த்தைகள் எனக்கு வரும். அந்த வார்த்தைகள் வழியாக தான் நான் கதையை உருவாக்குறேன். இன்னொன்று தெளிவாக சொல்கிறேன், நான் என்னை பற்றி கதை எழுதுகிறேன், என் குடும்பத்தை மனிதர்களை கதையாக எழுதுகிறேன், என்னுடைய தெருவில் உள்ள மனிதர்களை கதையாக எழுதுகிறேன், என்னுடைய ஊரில் உள்ள மனிதர்களை கதையாக எழுதுகிறேன், நான் பார்த்த மனிதர்களை கதையாக எழுதுகிறேன். இதுதான் என்னுடைய கதையினுடைய உலகம். மாய உலகத்திலேருந்து நம்ம கதை எழுது இல்லை, அது எனக்கு வராது. என்னுடைய மனிதர்கள் அன்றாட கூலிகள், அவங்க பேசக்கூடிய மொழிகள், அது ஒரு விதத்தில் கூலித்தமிழ்னு கூட சொல்லலாம். உங்களுடைய இலக்கிய மொழி இல்லை, இலக்கிய தமிழ் இல்லை, அது கூலித்தமிழ். கூலித்தமிழ் தான் மக்கள் தமிழ், மக்கள் தமிழ் தான் தமிழ்நாட்டின் தமிழ் என்று நான் நினைக்கிறேன். அவங்களுடைய வாழ்க்கையில் ஒப்பாரி தவிர்க்க முடியாது, அவங்களுடைய வாழ்க்கையில் கண்ணீர் தவிர்க்க முடியாது, அவங்களுடைய வாழ்க்கையில் பேச்சு தவிர்க்க முடியாது. என்னுடைய கதாபாத்திரங்களுடைய மிக மிக முக்கியமான ஒரு கதாபாத்திரம் அவங்களுடைய உயிர் நாடி வாழ்க்கை முறைனா பேசிக்கிட்டே இருக்கிறது. அவங்களுடைய அன்பை பேசுகிறது, துயரத்தை பேசுகிறது, கவலையை பேசுகிறது, எதிர்பார்ப்பை பேசுகிறது, ஏக்கத்தை பேசி 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 அவங்களுடைய வாழ்க்கையை கடத்துகிறாங்க.
இப்போ நம்ம பேசுறதில்லை. நம்ம யார் கூட பேசுகிறோம்? செல்ஃபோனோட மட்டும்தான் பேசுகிறோம். பழைய காலத்தில் மனிதர்கள் வந்து ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு காப்பி போட்டேன் அப்படின்னா, இப்போ அம்பை வந்தாங்கன்னா அம்பைக்கு காப்பி போட்டேன்னா அப்புறம் அம்பை காலையில் போட்டாங்களா, இப்படி மனிதர்களை பற்றி பேசிக்கிட்டே இருப்பாங்க. இந்த பேச்சு தான் அவங்களுடைய வாழ்க்கையாக இருக்கும். இதை நீக்கிட்டு இலக்கியம் எழுத முடியுமான்னு எனக்கு தெரியல. நான் என்னுடைய காலத்தை எழுதுகிறேன், நான் வாழ்கிற இடத்தை எழுதுகிறேன், பொய் இல்லாமல் எழுதுகிறேன், என்னுடைய அரசியல் இல்லாமல் எழுதுகிறேன். இன்னும் ஒன்று, அரசியல் லாபத்திற்காக எழுதுவது இல்லை. ஜனங்களுடைய உண்மையான வாழ்க்கை என்னவாக இருக்கோ அது அப்படியே தான் இருக்கணும். என்னுடைய இடையீடு இல்லாமல், ஒரு எழுத்தாளன் என்ற குறுக்கீடு இல்லாமல் என்னுடைய எழுத்துக்கள் எழுதப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. அதுதான் இதுவரை நான் செய்திருக்கிறேன். No, yeah, you had one last question about the translation. So, Can I ask Prama, yeah, please. Prama Madam, so you told about translating varieties of spoken Tamil, and you know, spoken Tamil in Topil Muhammad Miran works will differ a lot from spoken Tamils in Imayam Sir's works. So how did you manage to convey the dialectal flavor or part of it into English? It's quite a technical question. Yeah. One device that I use is I use the Tamil word that the original writer used. For instance, let's say Annate, or in Miran Sir's book it will be Bava or Akka, and so that will kind of bring the flavor. And I also look at the class of persons whom they write about. They may not be the same class, so I try to modulate that English. I mean, this is something that I try, right? But I don't know how well it conveys. But one reader one day came and told me, how do you manage to make your Miran English and your Chudamani English sound different? So then that means that whatever I have tried, at least to a bit I have succeeded. The one thing I listen to it, and sometimes my heart says it's right. That's all I can say. It's personally, ultimately my own satisfaction, and I'm conscious of the duty to the original writer, because it's their voice that I'm carrying. In fact, I was telling, I think Dr. Sankara Sarvanan, in Sanskrit, the word for translation is carrying the language. So it's so beautiful. So we can't really carry let's say we are carrying a scoop full of water. Some of it will drop down. But at least if I manage to take that palm full of water to the other person, then I think I've succeeded.